இந்த நாளிலே 27ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் இருக்கிற நிலையிலே கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேத வசனங்களின் வழியாக விசுவாசம், நம்பிக்கை, அன்பிலே நாங்கள் பெருக அருள் தாங்க. கேட்கிறபுடைய பிள்ளைகளுக்கு இது பயனுள்ளதாய் அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய வேத வசனங்களை புரிந்து கொள்ளவும் அதை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளவும் அருள் புரிய வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 27ஆம் சங்கீதம் சங்கீதக்காரனின் விசுவாசத்தை பற்றியும் அவர் செய்யும் ஜெபம் மற்றும் சாட்சி, ஊக்குவித்தல் பற்றி இருக்கிறது. சிறப்பாக சங்கீதக்காரன் விசுவாசத்தோடு என்ன சொல்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதத்துக்கும் 23ஆம் சங்கீதத்திற்கும் சில ஒப்புமைகள், சிமிலாரிட்டிஸ் இருக்கிறது என்று சொல்லலாம். 23ஆம் சங்கீதம் கர்த்தரின் மெய்ப்பர் என்று சொல்கிறது. 27ஆம் சங்கீதம் கர்த்தரின் வெளிச்சம் என்று சொல்கிறது. 23ஆம் சங்கீதம் 4வது வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். இங்கே இந்த 27ஆம் சங்கீதத்திலே, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என்கிறார். 23ஆம் சங்கீதத்திலே, என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் ஏற்படுத்துகிறீர் என்று சொல்கிறார். 27ஆம் சங்கீதத்திலே, என் சத்துருக்களுக்கு மேலாக என்னை உயர்த்துகிறீர் என்று சொல்கிறார். 23ஆம் சங்கீதத்திலே 6வது வசனத்திலே, கர்த்தருடைய வீடு என்பதை பற்றி, நான் கர்த்தருடைய வீட்டிலே நிலைத்திருப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தருடைய ஆலயம் பற்றி பேசுகிறார். ஆகவே 23ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் தன்னை ஒரு ஆடாகவும் கடவுளை ஒரு மெய்ப்பனாகவும் அவர் உருவகித்து அந்த பாடலை பாடினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்திலே தன்னை ஒரு நபராக சூழ்ந்திருக்கும் பலவிதமான சத்துருக்கள், பிரச்சனைகள் நடுவே ஆண்டவர் தன்னை எப்படி வழிநடத்துகிறார் என்று சொல்கிறார். ஒருவேளை இந்த சங்கீதம் சவுலால் சங்கீதக்காரன் ஆகிய தாவீது தேடப்பட்ட போது அவர் பாடின ஒரு பாடலாக கூட இருக்கலாம். இந்த அருமையான பாடலிலே முதல் பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம். முதல் 6 வசனங்களை நாம் கவனிக்கும்போது அது ஒரு நல்ல விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்றால், தேவன் எனக்கு வெளிச்சம், தேவன் எனக்கு ரட்சிப்பு, தேவன் எனக்கு பலன் என்று அறிக்கை செய்கிறார். மிக அழகாக இந்த சங்கீதம் ஆரம்பிக்கிறது கேள்விகளோடு. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சுவேன்? ஆகவே கடவுள் என்னுடைய ரட்சிப்பு, கடவுள் என்னுடைய பலன், கடவுள் என்னுடைய வெளிச்சம். ஆகவே சங்கீதக்காரன் 3 அஃபர்மேஷன்ஸ் சொல்கிறார். God is my light, God is my strength and God is my salvation. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் சொல்லுவோம், God is my light. In my darkness, He is my light. He is my strength. In my weakness, He is my strength. When I am surrounded by the enemies, He is my salvation. அவர் என்னை ரட்சிக்கிறவர், என்னை காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் அறிக்கையிடலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அன்பானவர்களே, கடவுள் எனக்கு வெளிச்சம் என்று சொல்கிறார். இருள் என்றால் என்ன என்று அவர் முதல் 2வது வசனத்திலே சொல்கிறார். என் சத்துருக்கள், என் பகைஞர் மாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் என்று சொல்கிறார்.
ஆகவே சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே எது அவர் இருள் என்று சொல்கிறார் என்றால், அவரை சூழ்ந்திருக்கும் எதிரிகள், பகைவர்கள், பொல்லாதவர்கள். பட்சிக்க என்பது ஒருவேளை ஒரு காட்டு விலங்குகள் போல, இல்லை என்றால் சிறிய பறவைகளை பட்சிக்கும் பெரும் பறவைகள் போல. ஸோ என்னுடைய சத்துருக்களும் என் பகைஞர்களும் பொல்லாதவர்களும் என்னை பட்சிக்க, என்னை அழித்து போட அவர்கள் நெருக்குகையில் அவர்களே இடறி விழுந்து விட்டார்கள். ஏனென்றால் கடவுள் எனக்கு வெளிச்சமாயிருக்கிறார் என்று சொல்கிறார். தேவன் வெளிச்சமாயிருக்கும்போது நமக்கு எதிராக வருகிறவர்கள் அவர்களே விழுந்து போகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. இந்த வசனங்கள் நமக்கு யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்தபோது இஸ்ரவேல் மக்களுக்கு அது வெளிச்சமாகவும் எகிப்தியருக்கு அது இருளாகவும் இருந்தது என்று சொல்லி நாம் வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். எகிப்தியர் இஸ்ரவேல் மக்களை துரத்தி கொண்டு வருகிறார்கள். ஆகவே மேக ஸ்தம்பத்தாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் இஸ்ரவேல் மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். இவ்வாறு யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்திலே, யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்திலே 19-20 வசனங்கள் இப்படி சொல்கிறது. அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. அது எகிப்தியர் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாக இருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிற்று. ஆகவே இங்கே மேகஸ்தம்பமும் தேவதூதனானவரும் இடையிலே வந்தபோது இஸ்ரவேலருக்கு அது வெளிச்சம், ஆனால் எகிப்தியருக்கு அது இருள். அன்பானவர்களே, காரணமில்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள், பொல்லாதவர்கள் நம்மை நெருக்குகையில் தேவன் நமக்கு வெளிச்சமாயிருக்கிறார், அவர்கள் இடறி விழுகிறார்கள், அவர்கள் இருளிலே நடக்கிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. 1 சாமுவேல் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1-22 வரை தாவீதின் வாழ்க்கையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை நாம் வாசிக்கிறோம். என்கேதி வனாந்தரத்திலே தாவீது தங்கியிருக்கிறான். சவுல் அவனை துரத்தி கொண்டு வருகிறான். அப்பொழுது சவுல் தாவீது இருப்பதை அறியாமல் ஒரு குகையின் ஒரு பகுதியிலே அவன் சென்றபோது தாவீது அவன் பின்னாலே சென்று அந்த வஸ்திரத்தை ஓரத்தை அவன் எடுத்துக்கொண்டான், வட்டி எடுத்துக்கொண்டான் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 24 எடுத்துக்கொண்டான். அவனுடைய தாவீது மனுஷர் எவ்வளவோ சொல்கிறார்கள், இது நல்ல நேரம், அவனை சவுலை நாம் கொலை செய்து விடுவோம், நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறிவிடும், நம்மை துரத்துகிறவன் இதோடு ஒளிந்தான், கடவுள் நம்முடைய கையிலே அவனை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன பிறகும் தாவீது கர்த்தருக்கு பயந்து தேவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் நான் கையை வைக்க மாட்டேன் என்று அவன் இருக்கிறான். அப்பொழுது தாவீது சொன்ன காரியங்கள் இவ்வாறு 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே 24ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் விசாரித்து கர்த்தர்தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக, உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை அப்படின்னு சொல்றார். 14வது வசனம், இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? ஒரு செத்த நாயா, ஒரு தெள்ளு பூச்சியா? நீர் யாரை பின்பற்றுகிறீர்? அப்படிலாம் தாவீது சொன்ன உடனே சவுல் சொல்ற, நீ நிச்சயமாய் ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின் இருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழிந்து போக பண்ணுவதில்லை என்றும் கர்த்தர்வேல் எனக்கு ஆணையிட்டு கொடு என்கிறான். ஆகவே இப்பொழுது தாவீதை பிடிக்க வந்த சவுல் தாவீதிடத்திலே அவன் இரக்கத்திற்காக வேண்டுவது போல அந்த நிகழ்வு முடிந்து விடுகிறது. அன்பானவர்களே, ஆகவே கர்த்தருடைய மக்கள், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற மக்கள், அவர்கள் முன்னேறி செல்லும்போது அவர்களை சுற்றிலும் வருகிற சத்துருக்கள், பகைவர்கள், பொல்லாதவர்கள், பட்சிக்கிற விலங்குகள் போல வருகிறவர்கள்,
அவர்களை நெருக்குகிறவர்கள் அவர்களே இடறி விழுகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 3வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்கிறார். ஆகவே ஒரு பெரிய போர் வந்தாலும், எனக்கு விரோதமாக என்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் பயப்படேன். ஏனென்றால் கர்த்தர் எனக்கு வெளிச்சம், அவர் என் இருளை எனக்கு வெளிச்சமாக்குவார் என்ற நம்பிக்கையோடு அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடைய வெளிச்சம் மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் என்னுடைய ரட்சிப்பு என்று சொல்கிறார். 5வது வசனம் அதற்கு மிக அழகாக ஒரு விளக்கம் கொடுக்கிறது. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மறைத்து வைக்கிறார், அதன் பிறகு உயர்த்துகிறார். 6வது வசனத்தின் முதல் பகுதி, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். ஆகவே அவர் எப்படி ரட்சிக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் மறைத்து வைக்கிறார், அதன் பிறகு உயர்த்துகிறார். அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, there are times God hides you. You become unnoticed in life. வாழ்விலே கண்டுகொள்ளப்படாத ஒரு நபராக நீங்கள் ஒதுக்கப்படும் நேரங்கள் வரலாம். ஆண்டவர் நம்மை மறைத்து வைக்கிறார். அன்பானவர்களே, ஆனால் சரியான நேரம் வரும்போது அவர் உயர்த்துகிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி. அடங்கியிருக்க வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. அமைதியாக இருந்தால் ஏற்ற காலத்திலே உயர்வு நிச்சயமாய் உண்டு. 91ஆம் சங்கீதம் 1வது வசனம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை மறைத்து உயர்த்துகிறார். ஸோ how does God save us? ஆண்டவர் எப்படி நம்மை ரட்சிக்கிறாராம்? மறைத்து வைக்கிறார். அவங்க மறைத்து வைக்கப்படுகிற நேரங்களிலே நாம் அவசரப்பட வேண்டியதில்லை. நம்மையே நாம் காண்பிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியதில்லை. சுய விளம்பரம் தேவையில்லை. ஆண்டவர் நம்மை மறைத்து வைக்கும் காலங்களிலே மறைந்திருப்பது நமக்கு பாதுகாப்பானது. தீங்கு நாளில் அவர் நம்மை மறைக்கிறார். தீங்கு கடந்து போக மட்டும் ஆண்டவர் நம்மை மறைத்து வைக்கிறார். அதன் பிறகு அவர் உயர்த்துகிறார். 2 நாளாகவும் 22ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தால், யோவாஸ் என்ற ஒரு சிறுவன், தாவீதின் வம்சத்திலே வந்தவன், அவனே அவனுடைய தாதி அத்தாலியாள் என்ற ஒரு பெண்ணிடமிருந்து அதிகாரத்தை பிடித்து கொண்டு மற்றவர்களெல்லாம் கொலை செய்த, அரச வம்சத்திலே உள்ளவர்களெல்லாம் கொலை செய்த அந்த அத்தாலியாளிடத்திலிருந்து மறைத்து வைக்கிறார், ஒளித்து வைக்கிறார். அதன் பிறகு பல வருடங்கள் கழித்து அந்த யோவாசை அந்த ஆசாரியன் அவன் ராஜாவாக டிக்ளேர் பண்ணி அவன் ஆண்டவருக்காக, அந்த தேசத்திற்காக அவன் பயன்பட்டதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். எப்படி ரட்சிக்கிறார்? மறைத்து வைத்து உயர்த்துகிறார். ஆகவே மறைந்திருக்கும் காலங்களிலே மகிழ்ச்சியோடு கர்த்தருக்குள் நம்மை பலப்படுத்திக் கொள்வது மிக அவசியமான ஒன்று. ஆகவே கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்பு, அது மாத்திரமல்ல கர்த்தர் என் பலன் என்று சொல்கிறார். அவர் எப்படி பலனை பெற்றுக்கொள்கிறார் என்று 4வது வசனமும் 6வது வசனத்தின் பின்பகுதியும் சொல்கிறது. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். அவருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கர்த்தருடைய பலன் எப்படி கிடைக்கிறது? ஆண்டவருடைய பிரசன்னத்தினால் கிடைக்கிறது. ஒருவேளை சங்கீதக்காரன் அந்த காலகட்டத்திலே அவர் ஆலயத்திற்கு, ஆசரிப்பு கூடாரத்திற்கு வர முடியாமல் பல இடங்களில் அலைந்து திரிந்திருக்கலாம். ஆனால் வாஞ்சியோடு அவர் தேடுகிறதை பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், வெரி இம்பார்ட்டன்ட் திங், த பெஸ்ட் திங் ஐ ஹவ் ஆஸ்க்ட் டு காட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும், ஐ வாண்ட் டு see the glory of God, தேவ மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், யோவான் 11வது அதிகாரத்திலே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார்.
மரியாளும் மார்த்தாளும் அன்று கூடியிருந்த யூத ஜனங்களும் மரித்த லாசரு 4 நாள் கழித்து உயிரோடு எழும்பின போது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் மகிமையை பார்த்தார்கள். ஆகவே இந்த நாளிலேயும் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், தேவ பிரசன்னத்தினால், கர்த்தரை நாடுவதினால் we are able to see the glory of God. தேவனுடைய மகிமையை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன். I am seeking for God's presence. I want to see the glory of God. தேவனுடைய மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன் என்று சங்கீதக்காரன் இங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, which is the strength, which gives us the strength, the presence of God. கடவுளுடைய பிரசன்னம் நமக்கு புதிய பலன் தருகிறது. அவர் மேல் இருக்க விசுவாசம் நமக்கு பெரிய பலன் தருகிறது. அவருடைய சமூகத்தை நாடுதல், ஆலய ஆராதனையிலே கூட்டு ஆராதனையிலே பங்கு பெறுதல், தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரை ஆராதித்தல், வேத வசனங்களை வாசித்து தேவனை பற்றி அறிந்து கொள்ளுதல், இவைகளெல்லாம் புதிய பலனை நமக்கு தருகிறது. 6வது வசனத்தின் பின்பகுதி சொல்கிறது, அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவனை மனதார பாடி மகிழ்ச்சியோடு இருப்பது. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருக்கிறதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது, தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, அவருடைய பிரசன்னத்தை தேடுவது, இவைகளெல்லாம் they all give us lot of strength. அவைகளெல்லாம் நமக்கு பலன் கொடுக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே இந்த சங்கீதத்தின் முதல் 6 வசனங்கள் சங்கீதக்காரனுடைய ஒரு பெரிய விசுவாசம். கர்த்தர் என் வெளிச்சம், என்னை சுற்றிலும் இருள் போல சத்துருக்கள், பொல்லாதவர்கள், பகைவர்கள் வரும்போது, என்னை சுற்றி ஒரு பெரிய படையே வரும்போது, அது இருள் போல எனக்கு இருந்தாலும் இரவும் என்னை சுற்றிலும் வெளிச்சமாயிருக்கும். கர்த்தர் என் வெளிச்சம். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசு சொன்னார், நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். நம்முடைய வாழ்விலேயும் இயேசு ஒளியாக இருக்கிறார். சுற்றி வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், சத்துருக்கள், அந்த இருள் நடுவே ஆண்டவர் நம்முடைய வெளிச்சமாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, he is our salvation. அவர் நம்மை மீட்பவராக இருக்கிறார். எப்படி மீட்கிறார்? மறைத்து உயர்த்துகிறார். சில காலங்கள் நாம் மறைந்திருக்க செய்கிறார், பின்பு நம்மை உயர்த்துகிறார். மறைந்திருக்கும் காலங்களிலே மகிழ்ச்சியோடு நம்மை பலப்படுத்திக் கொள்ளும்படி அழைக்கிறார். எப்படி அவர் நம்மை பலப்படுத்துகிறார்? அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை பலப்படுத்துகிறார். அவருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருக்கும்போது பலப்படுத்துகிறார். அவரை தனியாகவும் தேவ மக்களோடு இணைந்து ஆராதித்து அவருடைய வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்து அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள அவர் பக்கத்திலே கிட்ட சேர நாம் பலமடைகிறோம், பலத்தின் மேல் பலமடைகிறோம். ஆகவே கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் ரட்சிப்பு, கர்த்தர் என் பலன். அன்பானவர்களே, இதைத்தான் ஏசாயா 40:31 கூட வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று வாசிக்கிறோம். பொதுவாக இப்படி சொல்லப்படுகிறது. கழுகுகள் நாட்கள் செல்ல செல்ல அவைகளுடைய அலகுகள், கால் நகங்கள் இவைகளெல்லாம் வளர்ந்து அவைகள் இளமையாக இருக்கும்போது இருந்த அளவுக்கு செயல்பட முடியாமல் போகிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அது உயரமான ஒரு மலையை தெரிந்து கொண்டு அங்கே இருந்து தன்னுடைய பழமையாய் போன தன்னுடைய இறகுகளை எல்லாம் பிடுங்கி எறிகிறது. தன்னுடைய அலகை பாறைகளிலே கொத்தி உடைத்து அதை அந்த வளைந்து போன அலகுகளை அது சீர்படுத்துகிறது. பிறகு காலில் உள்ள நகங்களை எல்லாம், வளைந்திருக்கும் நகங்களை எல்லாம், அவைகளையெல்லாம் தன்னுடைய வாயாலே கொத்தி எடுத்து அவைகளெல்லாம் புதுப்பித்து பிறகு அது மறுபடியும் இன்னும் பல வருடங்கள் அது புதிய பலத்தோடு வாழ்கிறது என்றெல்லாம் பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆகவே கழுகு செட்டைகளை அடித்து உயர கிளம்புவது போல தேவ பலத்தை பெற்று நாம் ஆண்டவருடைய சித்தத்தை மகிழ்ச்சியோடு நிறைவேற்ற அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
அதைத் தொடர்ந்து 7வது வசனத்திலேயும் 8லிருந்து 12 வசனங்கள் வரையும் ஜெபமாக இருக்கிறது. 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை ஜெபமாக இருக்கிறது. இதில் ஒரு வசனம் மாத்திரம் ஒரு நல்ல விசுவாச அறிக்கை இருக்கிறது. 10வது வசனம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அன்பானவர்களே, ஒருவேளை பெற்றோர் கூட கைவிடக்கூடிய சூழல் வரலாம். ஆனால் கூட கர்த்தர் என் வெளிச்சம், கர்த்தர் என் பலன். ஒருவேளை பெற்றோர் உதவி செய்யக்கூடாத சூழல்கள் வரலாம் நம்முடைய வாழ்க்கையிலே. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பலனாக இருக்கிறார். இங்கே அந்த 10வது வசனம் தவிர 7லிருந்து 12 வரை அது ஒரு நல்ல ஜெபமாக அமைந்திருக்கிறதை பார்க்கிறோம். அது இவ்வாறு ஆரம்பிக்கிறது, கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீ கேட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 7வது வசனத்திலே சங்கீதக்காரன் இரக்கத்திற்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறார், கெஞ்சுகிறார். கர்த்தாவே நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேளும், எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவருள் செய்யும் என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். 8வது வசனத்திலே என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன். எபிரேய வேதாகமம் ஃபானிம் என்று சொல்கிறது. முகம் என்பதற்கும் சமூகம் என்பதற்கும் கிட்டத்தட்ட ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இதை நாம் வாசிக்கும்போது நமக்கு ஒரு வசனம் நமக்கு ஞாபகத்திற்கு வரலாம். எண்ணாகமத்தின் புத்தகத்திலே 6வது அதிகாரத்திலே எப்படி ஆசாரியர்கள் மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கற்றுக் கொடுத்தார் மோசே மூலமாக. ஆகவே இவ்வாறு ஆசீர்வதித்தால், மக்களை ஆசீர்வதித்தால் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எண்ணாகமம் 6வது அதிகாரத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அன்பானவர்களே, ஆகவே ஆண்டவரே உம்முடைய முகத்தை என்மேல் பிரகாசிக்க பண்ணும். ஒருவேளை இந்த வனாந்தரத்திலே இந்த ஆசீர்வாதத்தை சொல்வதற்கு மனிதர்கள் இல்லை, ஆனால் உம்முடைய முகம் அல்லது ஆசாரியர்கள் இல்லை, உடைய முகம் என்மேல் பிரகாசிக்கட்டும். அதை தொடர்ந்து உள்ள வசனங்களிலே அவர் கேட்பதாக நாம் வாசிக்கிறோம். 9வது வசனம், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறையாதையும், என்னை விலக்கி போடாதையும், என்னை நெகிழ விடாதிரும், என்னை கைவிடாதிரும், எனக்கு போதியும், என்னை நடத்தும், என்னை ஒப்புக்கொடாதையும். ரொம்ப there are lot of imperatives. அங்கே பலவிதமான கட்டளைகள் போல, அன்பின் பிடிவாதம் போல இருக்கிறது என்று கூட நாம் சொல்லலாம். ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறையாதையும், அதுதான் எனக்கு ஆறுதல். ஆண்டவரே என்னை விலக்கி போடாதையும், என்னை தள்ளிவிடாதிரும். ஆண்டவரே என்னை நெகிழ விடாதையும், என்னை கைவிடாதையும், எனக்கு போதியும். ஆண்டவரே இருள் என்னை சூழ்ந்து கொள்ளும் போது நீர் எனக்கு போதியும், நீர் என்னை செவ்வையான வழியிலே நடத்தும், என் சத்துருக்களின் விருப்பத்திற்கு என்னை நீர் விட்டு விடாதையும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அடுக்கடுக்காய் வார்த்தைகளை பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆகவே 7வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை ஜெபமாக இருக்கிறது. 10வது வசனம் மாத்திரம் அங்கே அவர் ஜெபிக்கும் போதே விசுவாசத்தோடு தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டால் கூட என்னை கைவிடாத ஆண்டவர் இருக்கிறார் என்ற உறுதியை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 13வது வசனம், நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆகவே தன்னுடைய ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசம்தான் தன்னை இதுவரைக்கும் நடந்த போராட்டங்களிலே சந்தித்த போராட்டங்களிலே வெற்றி பெறச் செய்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி. ஆகவே விசுவாசிக்கும் போது தான் நாம் பிழைக்கிறோம். 4 இடத்திலே வேத வசனங்களை, இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம், ரோமர் 1:17, கலாத்தியர் 3:1, எபிரேயர் 10:38 இந்த பகுதிகளில் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, கர்த்தரை வெளிச்சமாக விசுவாசித்து அறிக்கையிடுவோம்.
அவர்தான் நம்முடைய ரட்சிப்பு என்று விசுவாசித்து அறிக்கையிடுவோம். அவர்தான் நம்முடைய பலன் என்று விசுவாசித்து அறிக்கையிடுவோம். சங்கீதக்காரன் அவ்வாறு விசுவாசித்து அறிக்கையிடாமல் போயிருந்தால் நான் கெட்டு போயிருப்பேன் என்று சொல்கிறார். அன்பானவர்களே, கடைசியாக ஒரு ஊக்குவிக்கும் வார்த்தையோடு இது முடிவடைகிறது. காத்திரு, திடமனாயிருந்து காத்திரு. There are times we need to wait upon God. தேவனுடைய உதவிக்காக நாம் காத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் இருக்கிறது. இங்கே சொல்கிறார், காத்திரு, திடமனதாயிரு, காத்திரு, டோன்ட் லூஸ் ஹார்ட், வெயிட், God will help you. அன்பானவர்களே, இந்த சங்கீதம் ஒரு நல்ல விசுவாச அறிக்கை. சங்கீதக்காரரின் ஜெபத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் விசுவாசத்தோடு திடமனதாக இருந்து காத்திருக்கும்படி நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.